ஓகே. ஸோ என் பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வளைஞ்ச மாரி இருந்தது. ஸோ எங்களுக்கு இனிஷியலா வந்து என்ன அப்படின்ற ப்ராப்ளமே எங்களுக்கு தெரியல. ஸோ வந்து நாங்க போகாத டாக்டர்ஸ் கிடையாது. நெறைய இடத்துல போனோம். பட் எங்களுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. ஸோ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் பொறுத்தவரைக்கும் எங்க எல்லாருக்குமே ரொம்ப லோவா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து இன்டர்நெட் மூலமா வந்து ஆக்ஸி ப்ளஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்றத கண்டுபிடிச்சோம். ஸோ சிபி சார் கிட்ட வந்தோம். சிபி சார் ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன ரூட் காஸ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா பிகாஸ் நெறைய இடத்துல வந்து எங்களுக்கு ரூட் காஸ் சொல்லல. நெறைய ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. ஆனா எதுவுமே சரியாகல. ஸோ சார் வந்து இந்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி பத்தி ஃபுல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதோட இது என்ன ப்ராப்ளம், ஏன் இது மாதிரிலாம் வந்திருக்கும் அப்படின்றத எங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா என் பொண்ணுக்கு ஏஜ் வந்து நான் இங்க வரும்போது கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் அந்த ஏஜ் தான் எனக்கு அவளுக்கு இருந்தது. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா சார் தான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவளுக்கு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுத்து. ஸோ 70 to 80% வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் சப்போர்ட்டுக்கு. நிஜமாவே வந்து இது வந்து ஆஸ் எ மதராக கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட் எனக்கு. ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். அவளுக்கு இது மாதிரி இருந்தது. ஸோ பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் ஹோல் ஃபேமிலி வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் சார். தேங்க்யூ வெரி மச் சார். காலில் ஒரு வளைவு இருக்கு, ஏன்னா காலுக்கு எக்ஸசைஸே சொல்லல, அது எப்படி சரியாகுன்றது எல்லாருக்குமே ரொம்ப டவுட்டா இருக்குங்க. ஸோ பட் அதையும் தாண்டி அந்த இது கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. செகண்ட் தேர்ட்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது. கண்டிப்பா சார். அப்புறம் கன்சிஸ்டண்டா அந்த ஃபாலோ பண்றது தான் மெயின்ங்க. ஸோ அந்த இதை கரெக்டாக பண்ணீங்க. அதுக்கு ஃபாலோ பண்றது ஒரு பக்கம் சார், அது நிறைய பேர் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் கொடுக்கறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ ரொம்ப வெளில போகணுன்னா கூட ஒரு ட்ரெஸ் போடும்போது ஷி வில் ஃபீல் வெரி பேட். ஸோ அதை நீங்க இப்போ கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்தது நீங்க தான் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாமே சேர்ந்து கூட இருந்து அதை சரி பண்ணது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க ஏஜுக்கு அவங்க சீரியஸ்னஸ் புரியாது. ஆமா, கரெக்ட். டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தாலும் அந்த சீரியஸ்னஸ் ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு இதாகும் தெரியாதுங்க. அது பெரியவங்களா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுங்க டாக்டர் சொல்லுவாங்க, அவங்க செஞ்சுருவாங்க. குழந்தைங்கன்னா ஒரு டைமும் குறைந்த பேரண்ட்ஸோட கேர்தும் அது ரொம்ப முக்கியமான பார்ட் தாங்க. சரிங்க, பாருங்க அந்த எக்ஸசைஸ் மட்டும் இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஏதாச்சும் வந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வந்தா. சரி, கண்டிப்பா சார். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார்.